என்னுடைய கருத்தை பல இடத்துல நான் பதிவு பண்ணியிருக்கேன். இலவசமும் மக்கள் நலனுக்காக ஒரு ஆட்சி செயல்படுத்துறப்ப நிறைய இருக்கு. இன்னைக்கு 2026 தமிழகத்திற்கான என்னுடைய கனவை நான் சொல்லிட்டேன். எப்படி இருக்கும்னு என் கனவை சொல்லிட்டேன். நீங்க குதர்க்கமா கேட்கலாம், ஆர்குமெண்டா கேட்கலாம், மகாராஷ்டிரா எப்படி இருக்கு, டெல்லி. என்னுடைய கனவை உங்க முன்னாடி வச்சுட்டேன். எதற்காக ஒரு 3 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட்டை எதற்கு செலவு செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் ஆட்சியாளருக்கு தமிழகத்துல இருக்கணும். நான் உத்தரப்பிரதேஷ், பெங்கால், அஸ்ஸாம் அதற்கெல்லாம் நான் பொறுப்பேற்க விரும்பலீங்க. தமிழகம் 10 லட்சம் கோடி ரூபாய் கடன்ல இருக்கு. இதை கற்றக்கு இன்னும் பல வருஷம் ஆகும். அடிப்படைக்கு நாம் செலவு செய்ய வேண்டிய பணத்தை செலவு செய்யாம இருக்கிறோம். காரணம் அள்ளி தெளித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்த ஒரு வருட காலம் மக்கள்கிட்ட ஒரு ஆல்டர்னேட் பொலிட்டிக்கல் விஷன். திமுக ஒண்ணு செய்யறாங்க, அதனால ஓட்டு வருதுன்னு அவங்க நம்புறாங்க. அதை காப்பி அடித்து அரசியல் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் எனக்கு இல்லைங்க. தமிழகத்திற்கு இன்னைக்கு மாற்றம் வேண்டும். நான் நேத்து பேசின மாதிரி பல இடத்துல இதை பத்தி நான் பேச ஆரம்பிச்சேன். ஏன்னா நான் இங்கே வந்திருப்பது அரசியலை தூய்மை செய்ய வேண்டும். எல்லாம் செய்யறத நானும் செஞ்சேன்னா நான் இதுக்கு அரசியலுக்காக வரணும். அதனால் என்னை பொறுத்தவரை 3 லட்சம் கோடி பட்ஜெட் நீங்க போடுறீங்கன்னா 60,000-70,000 கோடி எதற்கு செலவு செய்றீங்கிறத என்னுடைய கேள்வி. அதனால் மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், எந்த மாநிலமாக இருக்கட்டும், உங்க முன்னாடி நான் வச்சிருக்கேன். அத நிறைய ஆட்சி அதை டிஃபெண்ட் பண்ணி சொல்றாங்க. இது மக்கள் நலனுக்காக கொண்டு வர்றோம். மக்கள் நலனுக்காக டார்கெட்டடா இருந்தா சந்தோஷம். இந்த ரேஷன் கார்டுல இவர்களுக்கு இது கொடுக்கணும், ரொம்ப சந்தோஷம், கண்டிப்பா செய்யணும். அதே நேரத்துல வாக்கரசியலுக்காக நாம செய்யணும் அப்படின்னா தமிழகம் அந்த பாதையிலே செல்லக்கூடாது என்பது என்னுடைய நிலைப்பாடு. முதல் கட்டமா 33 மாவட்டங்கள் இதெல்லாம் புதிதாங்கண்ணா. இதெல்லாம் ஒன்றும் புதுசு கிடையாது. ஒரு தலைவர்கள் வரும்பொழுது சில பேருக்கு ஏற்புடையது இருக்காது. இந்த அமைப்பு தேர்தல் பொழுது நிறைய பேர் வெளியே போவாங்க, நிறைய பேர் உள்ள வருவாங்க. அதெல்லாம் சாதாரணமான ஒரு நிகழ்வு தான். அதனால் யார் விலகி இருந்தாலும் கூட இந்த கட்சி உழைத்ததற்காக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். புதிதாக உள்ளே வருபவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் வரவேற்பும் தெரிவிச்சுக்கிறேன். காரணம், சில பேர்த்துக்கு சில விஷயம் பிடிக்காம வெளியே போறாங்க அப்படின்னா அவர்கள் உழைத்திருக்கின்றார்கள், நன்றி சொல்ல வேண்டிய என்னுடைய கட்டாயம். இந்த கட்சி ஒரு ஜனநாயக முறையில அதனுடைய தலைவர்களை அது தேர்ந்தெடுத்திருக்கு. மாவட்டத்துக்கு இந்த தலைவர் தான் வேணும், திருநெல்வேலிக்கு தான் வேணும், வேலூருக்கு தான் வேணும். அவர்கள் சொல்லும் பொழுது மாநில தலைவராக நானும் அதற்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டும். நானும் சென்னையிலிருந்து என்னுடைய விருப்பு வெறுப்பை தெரிவிச்சா அந்த ஜனநாயக முறையை கேள்விக்குறியாகிவிடும். அதனால ஜனநாயக முறைப்படி எல்லா இடத்துலயும் தேர்தல் நடந்திருக்கு. இது தமிழ்நாட்டுக்கு புதுசு. இவ்வளவு ஜனநாயக முறையில பண்ண முடியுமா? பூத்திலிருந்து ஒன்றியத்திலிருந்து மாவட்டம் வரைக்கும் பண்ண முடியுமான்னு அதை செய்து காட்டி கொண்டிருக்கின்றோம். அதனால் நிறைய புதியவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். வெளியே செல்பவர்களும் கூட சில பேர் யாராச்சும் 1-2 பேர் இருந்தா கூட மறுபரிசீலனை செய்வாங்க. ஒருவேளை சரினா கூட அவர்களுடைய உழைப்புக்கு நன்றி என தெரிவிச்சுக்கிறேன். அருந்ததியர் மக்கள் அதிக மெடிக்கல் படிக்கிறாங்கன்னா இப்ப திராவிட மாடல் ஆட்சியினாலதான் படிக்கிறாங்க. அதான் நான் இங்க பேசுறேங்கன்னா, அருந்ததியர் சமுதாயத்தை சார்ந்த மாணவ செல்வங்கள் இன்னைக்கு மடிக்கணினி இன்னைக்கு கொடுத்து நீங்க படிக்க வைக்கிறீங்கன்னா சுதந்திரம் கிடைத்து எத்தனை நாள் ஆச்சு? எத்தனை முறை நீங்க ஆட்சியில் இருந்திருக்கிறீங்க? திமுக எத்தனை முறை ஆட்சியில முழுமையாக 5 முறை முழுமையாக, இன்னைக்கு 6வது முறை. அப்பெல்லாம் நீங்க என்ன கழட்டினீங்க, என்ன கிழிச்சீங்க? அமைச்சருக்கு நான் கேட்கிறேன், முதல் முறை என்ன பண்ணீங்க? இன்னைக்கும் பட்டியல் சமுதாயம், இன்னைக்கும் பட்டியல் சமுதாயம் கல்வியில பின்தங்கி இருக்கிறாங்கன்னு வாய்க்கிலேயே பேசுறீங்களே. இத்தனை 75 ஆண்டு காலமாக அரசியல் இருக்கக்கூடிய கட்சி 1949 இருந்து பட்டியல் சமுதாயத்தை உயர்த்துவதற்கு, மாணவ செல்வங்களை உயர்த்துவதற்கு என்ன பண்ணீங்க? இன்னைக்கு மடிக்கணினி கொடுக்குறேன்னு பெருமையா பேசுறீங்கல்ல. 5 முறை நீங்க ஆட்சி உருப்படியா இருந்தா இன்னைக்கு எல்லாருமே தொழில் முனைவோர்களாக, பொருளாதாரத்துல முன்னேறவர்களாக மாறி இருப்பார்களே. இதே அமைச்சர் இதை பேச மாட்டார். இன்னும் 50 வருஷம் இதே தான் பேசுவாங்களா? தமிழ்நாட்டிலே சில சமுதாயம் பின்தங்கி இருக்கிறாங்க, அவங்க நான் முன்னேற்ற போறேன். எத்தனை வருஷம் நான் பேசுவேன்? எனக்கு அதெல்லாம் தாண்டி அடுத்த விஷயத்தை பேச வேண்டிய காலகட்டத்திலே தமிழக அரசியல் இருக்கு. இவர்களுடைய செயல்பாடு 75 ஆண்டுகளாக சரியா இல்லாதனால இன்னைக்கும் அதே விஷயத்தை பேசுவேன். பரந்தூர் விமான நிலையம் குறித்து மக்கள்கிட்ட கருத்து கேட்கறதுக்கு விஜய் இன்னைக்கு ஒரு கூட்டம் போடுறோம். தெரியலீங்களா? நாளைக்கு கூட்டம் போட்டும் மக்கள் கருத்தெல்லாம் சொல்லட்டும். அதன் பிறகு நான் கருத்து சொல்றேன். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் புகார் எடுத்து அடுத்த கட்டமா பாஜக என்ன நடவடிக்கை எடுக்க போகுது? ஏன்னா திமுக வாயை திறக்காத பட்சத்துல நீங்க எடுத்த போராட்டத்தின் விளைவா அடுத்த கட்டமா என்ன நடவடிக்கை எடுக்க போகுது? அண்ணே பொறுத்திருந்து பாருங்கண்ணே. தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருக்கு. நேஷனல் கமிஷன் ஃபார் உமன், சுப்ரீம் கோர்ட்ல பாரதிய ஜனதா கட்சி கேவியட் போட்டு பதிவு செஞ்சிருக்கிறோம். எல்லா இடத்திலும் எங்களை பொறுத்தவரை ஜனநாயக முறைப்படி எங்கெல்லாம் திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்க முடியுமோ மாநில அரசுக்கு, அந்த சகோதரிக்கு நீதி கேட்டு எல்லா இடத்துலயும் அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம்.
இன்னைக்கு ஹைகோர்ட் ஒரு எஸ்ஐடி போட்டிருக்காங்க. எஸ்ஐடியினுடைய முதற்கட்ட விசாரணை அறிக்கைக்கு நாங்களும் காத்திருக்கோம் உங்களை போல. ஆனால் எங்கேயும் இவர்கள் தப்பிச்செல்லாம் போயிட முடியாதுங்கன்னா, சாதாரண பொதுமக்கள் இன்னைக்கு ரோட்டுல அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாதவங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுவே திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு ஒரு அழுத்தம். இத்தனை காலமாக பயப்படாதவர்கள் இன்னைக்கு பயப்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால் எங்களை பொறுத்தவரை எடுத்த பிரச்சனையை நாங்கள் கைவிட போவதில்லை, தொடர்ந்து அதில் இருக்கும். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தலில் பாஜக புறக்கணித்த காரணத்தினால் திமுக வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஏன் நீங்க புறக்கணிச்சீங்க? ஏன்னா மக்கள் நிறைய பேசிட்டாங்க. அதை பத்தி டெல்லி மதுரையில பேசினாங்கன்னா, கோயம்புத்தூர்லயும் பேசினேன். சீமான் வரக்கூடாது. அதனால இது வந்து இடைத்தேர்தலுக்கான இடைத்தேர்தல் இங்க நடக்குது. 8 மாசம் நான் எப்படி இந்த இடைத்தேர்தலை நடத்தக்கூடாது. இன்னைக்கும் அதே போல கடந்த முறை பட்டியல் அடைச்சது அதெல்லாம் நீங்க பார்க்கத்தான் போறீங்க. மக்களுக்கு ஜனநாயகத்தின் மீது வெறுப்பு வருவதற்கு இந்த இடைத்தேர்தல் அமைந்து விடக்கூடாது என்பது எங்களுடைய நோக்கம். அதற்காக புறக்கணித்திருக்கின்றோம். வெளியே நின்று ஜனநாயகம் செத்துவிடக் கூடாது, உயிரோட்டமாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே புறக்கணித்திருக்கின்றோம். ஆனா சொல்லுங்க, சீமான் வந்து பிரச்சாரத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி திராவிட கழகம் பல்வேறு அமைப்புகள் வந்து புகார் கொடுத்திருக்காங்க. சீமான் வரக்கூடாது, கிழக்கு பிரச்சாரம் பண்ணக்கூடாது. இன்னைக்கு இவங்க எல்லாம் 1960, 50 கற்காலத்துல இருக்காங்க. நீங்க மைக்கு முன்னாடி பேசினாவே அது பிரச்சாரம் தான், டிவியில வந்தாவே அது பிரச்சாரம் தான். ஒரு இடத்துக்கு போய் பேச வேண்டும் என்கின்ற எண்ணம் யாருக்கு இல்லைங்கண்ணா. எப்படி இருந்தாலும் மக்கள்கிட்ட செய்தி போயிருது, வாட்ஸ்அப்ல போகுது. அதனால இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடிய அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் வாட்ஸ்அப்பை முடக்குவாங்களா, பத்திரிகை நண்பர்களை முடக்குவாங்களா, மைக்கை முடக்குவாங்களா, கேமராவை முடக்குவாங்களா? அதனால தமிழகத்துல எல்லா இடத்திலும் பேசுவதற்கு எல்லோருக்கும் அனுமதி இருக்கு, அருகதை இருக்கு. இன்னைக்கு ஒரு ஸ்டாண்ட வச்சிருக்கோம்னா அந்த ஸ்டாண்ட விஞ்ஞான முறையில, ஆக்கப்பூர்வமான முறையில டிஃபெண்ட் பண்ணணும். டிஃபெண்ட் பண்ண தெரியாதவங்க நான் கல்லெடுத்து அடிப்பேன், வீட்டுக்கு முன்னாடி முற்றுகை போராட்டம் பண்ணுவேன், நான் அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நன்றிங்கண்ணா. ஆனா ஃபர்ஸ்ட் நீங்க போயிருங்க.